பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க என்று நான் முழு இருதயத்தோடு முழு விசுவாசத்தோடு நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் கொடுத்த செய்திகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதாக கடந்து செல்லலாம். இந்த நாளில் ஒரு விசேஷ செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஜெபத்தோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மிடத்தில் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 Peter chapter 1 verse 23. நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனம், நிலை நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ வசனத்தை வித்துக்கு உவமையாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதைகளும் அழியும் தன்மை உள்ளது. ஒன்று அல்லது மற்றொரு தரத்துல அது என்ன செய்யும்? அழிகிற தன்மை உள்ளது. ஆனால் தேவ வசனம் அழிவில்லாதது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை அழிக்க அநேக ராஜாக்கள் முதல் தி கிரேட் எம்பயர், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அநேகர் முயற்சி செஞ்சாங்க. ஆனா என்ன செய்யல? வேத வசனம் அழியவே இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளவு தூரம் வேத வசனத்தை அழிக்க நினைத்தார்களோ அல்லது வேத புஸ்தகத்தை அழிக்க நினைத்தார்களோ அதற்கு மேலாக அதிகமாக பன்மடங்கு பல்கி பெருகிற்று என்றுதான் நாம் சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேத புஸ்தகம் இறங்கின காலகட்டம் முதல் இதை அழிப்பதற்கு அநேகர் என்ன செஞ்சாங்க? முயற்சி செய்து தோல்வியுற்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அழிவில்லாத ஒரு வித்து என்றால் அது தேவ வசனம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ வசனம். அப்ப எல்லா வித்துகளும் அழியும் தன்மை கொண்டது. தேவ வசனம் மட்டும்தான் என்னதில்லை, அழிகிற தன்மை இல்லாதது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நாளும் அழியாதது தேவ வசனம் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, தேவ வசனத்தை இங்கே எப்படி ஒப்பிடப்படுகிறது, உபமிக்கப்படுகிறது? வித்தோடு கூட உபமிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விதை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விதையை குறித்து பார்க்கும் பொழுது நாம் எல்லாரும் கேட்ட ஒரு செய்தி, ஆனால் வித்தியாசமாக ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று அங்கே ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். parable of sower. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். the parable of sower. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஹல்லேலூயா, விதைக்கிறவனுடைய உவமை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3 ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் சுவிசேஷ புஸ்தகங்களில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 புஸ்தகங்களிலும் நாம் இந்த காரியத்தை, இந்த உவமையை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 3 சுவிசேஷ புஸ்தகங்களுக்கும் ஒரு பேர் உண்டு, சினாப்டிக் காஸ்பல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சினாப்டிக் காஸ்பல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சமவீக்ஷண சுவிசேஷம் மலையாளத்தில் சொல்லுவாங்க, சினாப்டிக் காஸ்பல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த 3 சுவிசேஷ புஸ்தகங்களுக்கும் நிறைய ஒன்றோடு ஒன்று என்ன செய்கிறது, ஒத்து போகிற காரியங்கள் இருக்கிறது. அநேக உவமைகள், அநேக அற்புதங்கள் 3 புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. There are many similarities in these 3 books. Some differences also is there, but there are many similarities in these 3 books. That's why ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், என்ன சொல்றாங்க? ஸ்காலர்ஸ், பண்டிதர்கள், வேத பண்டிதர்கள் என்று இதற்கு பேர் கொடுத்திருப்பது, இந்த 3 சுவிசேஷ புஸ்தகங்களுக்கு பேர் கொடுத்திருப்பது சினாப்டிக் காஸ்பல். சினாப்டிக் காஸ்பல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வேத தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம், இதை நாம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலும்
மார்க் 4ஆம் அதிகாரத்திலும் இந்த உவமையை குறித்து பார்க்க முடியும். The parable of sower, விதைக்கிறவருடைய உவமையை குறித்து மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலும் மார்க் 4ஆம் அதிகாரத்திலும் பார்க்க முடியும். நாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாள் நம்முடைய செய்திக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 5 முதலுள்ள வசனங்கள். நான் வாசிக்க நீங்க கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்தவன் அதற்கு ஈரமில்லாதனால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுகள் உள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்தது. 100 பலன் கொடுத்தது என்றார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 5 முதல் 8 வரையுள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்டோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இங்கே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் விதைக்கப்படுகிற விதை ஒன்றுதான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவ வசனமாகிய விதை, அது ஒரே விதை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் 4 வெவ்வேறான நிலங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 4 வெவ்வேறான நிலங்கள். சிலது வழி அருகே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது என்ன செஞ்சது? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மிதிக்கப்பட்டு சில ஆகாயத்து பறவைகள் என்ன செய்கின்றது? சிலதை கொத்தி கொண்டு போக அங்கே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சிலது பாறையுள்ள நிலம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கற்பாறையுள்ள நிலத்திலே விழுந்தது. அடியில ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் போக போக பாறை இருப்பதனால என்ன செஞ்சது? உலர்ந்து போயிற்று என்று பார்க்கிறோம். 3ஆவதாக முள்ளுகளுக்கு இடையில் உள்ள நிலத்தில் விழுந்தது. முள் வளர்ந்து நெருக்கி போட்டது என்று நாம் பார்க்கிறோம். 4ஆவதாக நல்ல நிலத்தில் விழுந்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இங்கே 4 நிலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 4 நிலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 நிலங்களை குறித்து தான் நாம் இந்த நாளைக்கு படிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 4 நிலங்களில் 3 நிலங்களை குறித்து படிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 3 நிலங்கள். ஒரு நிலம் நல்ல நிலம். நல்ல நிலம் எப்பவுமே நல்ல நிலம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நல்ல நிலத்தை குறித்து நாம் என்ன செய்யவில்லை. இந்த நாள் தியானிக்கையில நாம் எடுத்துக்கொள்ளல. அதற்கு காரணம் இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் நன்றாகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். டாக்டர் கிட்ட போறோம். 1 வருஷ காலமா எனக்கு எந்த நோயும் நொடியும் எந்த பிரச்சனைகளும் இல்லை. எனக்கு எந்த காரியமும் இல்லை. செக் பண்ணுங்க டாக்டர். என்னை நீங்க செக் பண்ணி எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதான்னு பாருங்க. எனக்கு எந்த நோயுமே வரல என்று நாம் யாரும் ஹாஸ்பிட்டல் பக்கம் போக மாட்டோம். அப்படி போனோம்னா நம்ம எப்படி பார்ப்பாங்க? வேறு மனுஷனாய் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? வேறு மனுஷர்களாய் பார்ப்பாங்க. சரி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால நல்ல நிலம் பாருங்க, நல்லதுதான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நல்ல நிலத்தை நாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அநேக மெருகேற்ற தேவையில்லை. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் படைக்கும் பொழுது, இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? சிருஷ்டிப்பின் நாட்களில ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் 6 நாட்கள் சிருஷ்டிப்பின் நாட்கள். அந்த 6 நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்த பிற்பாடு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நல்லது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதற்கு மேலதாக இல்லை. அவர் சிருஷ்டிப்புக்கே அவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை. அப்ப நல்ல நிலத்தை குறித்து நாம் இந்த நாளில் செய்தியில் எடுக்கல. நல்ல நிலம் எப்பொழுதும் நல்ல நிலமாகவே இருக்கிறது. சரி, மீதியாக உள்ள 3 நிலங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 3 நிலங்களும் 3 வித அனுபவங்களை குறிக்கிறது. 3 நிலங்களும் 3 வித அனுபவங்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், கடந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் செய்தியில சொன்னோம், நாம் தனித்து இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சுகிறார்? வெளிப்படுத்தி தருகிறார். தனித்து இருக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அநேக சுவிசேஷ புஸ்தகங்கள்ல பார்க்கும் பொழுது அநேக நேரங்களிலே இயேசுவானவர் உவமைகளினாலே பேசினார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உவமைகளினாலே பேசினார். ஆனால் சீஷர்களோ அவரோடு கூட தனித்து இருக்கும் பொழுது they were alone with him, they were privately with him, they were separately with him. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ தனித்து இருக்கும் பொழுது இயேசுவானவர் எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார் என்று அங்கே பாருங்க. He explained everything. He explained everything. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ நாம என்ன செய்யணும்? இந்த உவமைகளினுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உள் பொருட்களை அறிந்து கொள்ள
காலாகாலத்திற்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை என்ன செய்வார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவையான விதத்தில், நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்தில் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். இந்த செய்தியை நீங்கள் அநேக நாட்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட வித்தியாசமாக பேசுவார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னோடு கூட பேசினதை நான் உங்களோடு கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பங்கிட்டுக் கொள்ள வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, 4 நிலங்களும் 4 வித அனுபவங்கள். நாம் 3 நிலங்களை குறித்து படிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன் இந்த 3 நிலங்கள்? நல்ல நிலம். இந்த 3 நிலங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யார் தெரியுமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவானவர் ஒரு முறை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சீஷர்களோடு பந்தி இருப்பார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். லேவின், அல்பேயின் குமாரனாகிய லேவினுடைய வீட்டில் வந்து என்ன செய்வார்? பந்தி இருப்பார். அப்பொழுது அங்கே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யாரெல்லாம் இருப்பாங்க? ஆயக்காரரோடும் பாவிகளோடும் அவர் பந்தி இருக்கிறார் என்று அறிந்து என்ன செய்வாங்க? சீஷர்களோடு அந்த பரிசேயர்களும் என்ன செய்வாங்க? பரிசேயர்களும் வேத பிரமாணிகளும் வந்து கேட்பாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன் இயேசு பாவிகளோடும் ஆயக்காரரோடும் பந்தி இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு அதற்கு மறு உத்தரவாக சொல்லுவார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிணியாளிகளுக்கு வைத்தியனே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல என்று. எஸ், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த 3 வித அனுபவங்களும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்களுக்கு குணப்படுகிறதான வசனம் தேவைப்படுகிறது. அதனால் தான் இந்த 3 வித அனுபவங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உங்களோடு கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் விதைக்கும் பொழுது எல்லாருக்கும் பொதுவாகவே விதைக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பொதுவாகவே அவர் விதைக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. தேவனிடத்தில் என்ன இல்லை? பட்சபாதம் இல்லை. அவர் விதைக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு போலவே விதைக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஒரே போல விதைக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை என்ன செய்கிறார்? உதிக்க பண்ணுகிறார். மாத்திரமல்ல, நீதிமான்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சூரியனை உதிக்க பண்ணுகிறது போல வசனத்தை பிரகாசிப்பிக்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வசன வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, எல்லாருக்கும் மழையை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பொழிவிக்கிறது போல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வசனமாகிய மழையை எல்லாருக்கும் பொழிவிக்கிறார். நீதிமான்களுக்கும் அநீதி உள்ளவர்களுக்கும் துன்மார்களுக்கும் எல்லாருக்குமே என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வசனமாகிய விதையை விதைக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சாட்சிகளை நாம் முன்னிறுத்தி பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாறை போன்ற கடின இருதயம் உள்ளவர்கள் இந்த வசனமாகிய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த வித்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர்களுக்குள்ளதாக இறங்கின பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாறையை உடைக்கக்கூடிய சம்மட்டியை போன்ற இந்த வேத வசனம் அவருடைய இருதயத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆழமாய் பதிந்த பொழுது அவர்கள் இரக்க குணமுள்ளவர்களாக, அவர்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனுடைய அன்பை பிரகாசிப்பிக்கிறவர்களாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அநேகர் மறுரூபமாக்கப்பட்டதை குறித்து நாம் கண்ணால் கண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சாட்சியாக நமக்கிடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன்? ஒரு காலத்தில் நீங்களும் நானும் கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இரக்கம் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் ஒரு காலத்தில் நாம் அலைந்து திரிந்தோம். யாருக்கும் எந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு குணமுமே இல்லாமல் ஒனேசிமோஸை போல யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாதவர்களாக நாம் காணப்பட்டோம். ஆனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வசனம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் விதையாக நமக்குள் இறங்கின பொழுதோ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன செஞ்சோம்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரயோஜனம் உள்ளவர்களாக. முன்பே நான் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரயோஜனம் உள்ளவன். உமக்கும் எனக்கும் அவன் பிரயோஜனம் உள்ளவன் என்று பிலமோன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒனேசிமோஸை குறித்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனேசிமோஸை குறித்து பிலமோனுக்கு சாட்சியாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதே போல நாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இப்பொழுது நாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் காட்டக்கூடிய அன்பு, காட்டக்கூடிய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இரக்க குணம் எல்லாம் தேவ வசனமாகிய அந்த வித்திலே நமக்குள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் விழுந்ததால், நமக்குள் வந்ததால் அவைகள் சம்பவித்திருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நல்ல பெருமை பாராட்டுவதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, நம்ம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் செய்திக்குள்ளதாக வரலாம். பாருங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த 3 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நிலங்கள் 3 வித அனுபவங்கள் என்று சொன்னேன். முதலாவது நிலம் வழியருகே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உள்ள நிலம், வழியருகே உள்ள நிலம். இங்கே என்ன நடக்கிறது? விதை விதைக்கப்படுகிறது, வசனமாகிய விதை விதைக்கப்படுகிறது, பறவைகள் வந்து கொத்தி கொண்டு போகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வேணா வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து கொத்தி கொண்டு போகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நிலம் செய்த தவறு என்ன? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நிலம்
நிலம் செய்த தவறு என்ன? ஏன் இந்த நிலத்திலிருந்து 30, 60, 100 மேனிகள் பலன் புறப்பட முடியவில்லை? ஏன் முடியவில்லை? அதற்கான காரணத்தை தேடி நாம் போகலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த விதை இந்த நிலம் தன்னிடத்தில் வந்த விதையை பாதுகாக்க தவறினது. தன்னிடத்தில் வந்த விதையை பாதுகாக்க தவறினது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த விதை, வசனமாகிய விதையை பாதுகாத்து வைத்திருக்கும் என்றால் அது 30, 60, 100 மேனியாக பலன் கொடுத்திருக்கும். பாதுகாக்க தவறினது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நான் ஒரு விதையை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், சாதாரண விதை பாருங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஒரு விதை, ஒரு அவரைக்காயுடைய விதை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லது ஒரு கத்தரிக்காயுடைய விதையை நாம் என்ன செய்கிறோம்? ஒரு தொட்டியில் நட்டு வைக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் திரும்பி போகும் பொழுது அதை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பறவை வந்து கொத்தி கொண்டு போகிறது. நாம் எவ்வளவுதான் அதற்கு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், உரம் போட்டாலும், எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும் அது முளைக்கவே முளைக்காது. ஏனென்றால் அது பாதுகாக்கப்படவில்லை. அது என்ன செஞ்சது? பறவை கொத்தி கொண்டு போனது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அதற்கு எந்த வளர்ச்சியுமே இருக்காது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அந்த விதை பாதுகாக்கப்படல. அந்த விதை பாதுகாக்கப்படல. தேவ வசனத்தை யார் பாதுகாப்பது? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தேவ வசனத்திற்கு அதிக கனமும் அதிக விலை மதிப்பையும் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் பாதுகாப்பது? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் அந்த வசனத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, அதற்கு விலை மதிப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்வாங்க? அந்த வசனத்தை பாதுகாப்பாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாம் அணிந்து கொண்டிருக்கிற செருப்பை எங்க போடுவோம்? வீட்டு வாசலுக்கு வெளியே போடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் நம்மிடத்தில் இருக்கிற விலை உயர்ந்த, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆபரணங்கள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லது நம்மிடத்தில் இருக்கிற பணங்கள் எல்லாம் எங்கே வைக்கப்படுகிறது? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வீட்டிற்கு உள்ளதாக, பீரோய்க்கு உள்ளதாக, அதற்கும் உள்ளதாக இருக்கிற சுரிய லாக்கர் அறையில் பாதுகாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நாம் அதுக்கு என்ன செய்கிறோம்? விலை மதிப்பு அதிகமாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதிகமாக பார்ப்பதனால் நாம் என்ன செய்கிறோம்? பாதுகாப்பை கொடுக்கிறோம். அப்ப யார் பாதுகாப்பாங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வசனமாகிய வித்தை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், மிகுந்த, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், விலை உள்ளதாக கருதுகிறவர்கள், விலை உள்ளதாக பார்க்கிறவர்கள் பாதுகாப்பார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பாதுகாப்பார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பாதுகாப்பார்கள். இனி பாதுகாப்பதின் அடையாளம் எப்படி தெரியுமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க அநேக வாக்குத்தத்த வசனங்களை கேட்டிருப்பீங்க. வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையில, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், என்ன செய்யல? நிவர்த்தி ஆகல. அது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யல? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நமக்கு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வந்து அது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அதனுடைய ஒரு பரிபூரணத்தை காண முடியல. ஏன்? ஹல்லேலூயா, உங்களுக்கு நேராக வந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் பாதுகாக்க தவறினீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பாதுகாக்க தவறினீர்கள். பாதுகாப்பதின் அடையாளம் என்ன? பாதுகாப்பதின் அடையாளம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எழுதுவதை நீங்கள் கேவலமாக நினைக்க கூடாது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆராதனைக்கு இடையில, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரசங்கத்தின் இடையில நீங்கள் வேத வசனம் தியானித்துக் கொண்டிருக்கும் அதற்கு இடையில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு நேரே கடந்து வருகிற தேவ வசனங்களை, வாக்குத்தத்தங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எழுத வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எழுத வேண்டும். எழுதுகிற பழக்கமுடையவர்கள் பின் நாட்களில் அநேக காரியங்களை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. எழுதினதே வருகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அதற்குள்ளதாக வருகிறேன். பாருங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இயேசுவானவரை சிலுவையில் அறைந்து 3 மொழிகளில், ஹீப்ரு, லத்தீன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கிரேக்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், லத்தீன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எபிரேய பாஷைகளில என்ன செஞ்சாங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அந்த சிலுவையின் மேல், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா என்று எழுதி வைக்க சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவங்கள் கேவலமாக பழி சொல்ல அல்லது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவமானப்படுத்தும் நோக்கத்தோட இவங்க என்ன செஞ்சாங்க? பிலாத்துவிடத்தில் பர்மிஷன் கேட்டு எழுதி தொங்க போடப்பட்டது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவங்க எப்படி வாசித்திருப்பாங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நசரேயனாகிய இயேசு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், யூதருக்கு ராஜா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ராஜா எப்படி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், சிலுவையில் தொங்குறார் பாருங்க அப்படின்னு கேவலமாக பேசி வந்தார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அதில் வருகிற வழிகளில் வாசித்தவர்கள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா, நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா என்று, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்,
கம்பீரமாக சொல்ல ஆரம்பித்தார்கள். மாத்திரமல்ல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவாக, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், மரணத்திற்கு அவர் தன்னை விட்டு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த 3 நாட்களுக்குள்ள இப்படி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் காரியம் மாறுதல் அடைந்த உடனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் திரும்பவும் வர்றாங்க. பரிசேயர்களும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வேத பிரமாணிகளும் வேத பாரகரும் எல்லாரும் வர்றாங்க. வந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிலாத்தினிடத்தில் கேட்கிறாங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இதை மாற்றி எழுத வேண்டும், தான் யூதருக்கு ராஜா என்று சொல்லிக் கொண்டவன் என்று எழுத வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பிலாத்து சொல்லுகிறார், நான் எழுதினதே என்று. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உங்களுடைய இருதயங்களில், உங்களுடைய புஸ்தகங்களில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீங்கள் எழுதுகிற காரியங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இப்பொழுது பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பரிகாசமாக இருக்கலாம், பழி சொல்லாக இருக்கலாம். ஆனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நேரம் வரும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தர் அந்த வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப விதைகளை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். மாத்திரமல்ல, பாதுகாக்கிறது மற்றொரு அடையாளம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் செய்திகளை கேட்கும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீங்கள் தியானிக்கும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஹல்லேலூயா வார்த்தைகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா தேவ சபைகளிலே சொல்லப்படுகிற ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் வீடுகளில் வந்து என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படி? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் நீங்க பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பரோவா பட்டண ஜனங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மனோவாஞ்சியாய் இருந்தார்கள். மாத்திரமல்ல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மனோவாஞ்சியா தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அனுதினமும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள். அதனால் தெசலோனிக்கேயரை காட்டிலும் இவங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மேன்மை உள்ளவர்களாக இருந்தாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏனென்றால் வேதவசனத்தை ஆராய்கிறவர்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ வேதவசனத்தை ஆராய்கிறவர்கள், வேதவசனத்தை எழுதி வைக்கிறவர்கள், அல்ல திரும்ப வேதவசனத்தை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அதை தியானித்து பார்க்கிறவர்கள், அதை நினைவு கூறுகிறவர்கள் என்ன செய்வாங்க? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வேதவசனத்தை பாதுகாப்பார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாதுகாப்பார்கள். அப்போ பாதுகாப்பது ஒரு அடையாளம். இந்த முதலாவது நிலம் செய்த தவறு தன்னிடத்தில் வந்த விதையை பாதுகாக்க தவறினது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால் தான் அதற்கு பலன் கொடுக்க முடியவில்லை, அந்த நிலம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. இரண்டாவது, அப்போ முதல் நிலம் செய்த தவறை நம்ம என்ன செய்யக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? இடத்தில் வருகிறதான வார்த்தையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பலன் கொடுக்க முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். இரண்டாவது நிலம் செய்த தவறு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கற்பாறை நிலம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கற்பாறை நிலம். அப்போ நிலம் இருக்கிறது, அடியில இருந்து பாறை இருக்கிறது. இந்த நிலம் செய்த தவறு இருந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த நிலம் செய்த தவறு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தியானிச்சு கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ இதை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மூப்பர்கள் நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு வாசிக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். பாருங்க, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாகிறாதே. நீ தேறுகிறதற்கு யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீ குறித்து அசதியாகிறாத என்ன செய்? இவைகளை குறித்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இவைகளையே குறித்து என்ன செய்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சிந்தித்துக் கொண்டிரு, இவைகளிலே நிலைத்திரு. சிந்தித்திருக்கணும், நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சிந்தித்துக் கொண்டிருக்கணும். வேறு ஆழமாக போகாது. வேத வசனமாகிய அந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த வசனத்தின் ஆழம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வேறாக நம்முடைய இருதயத்தில் இறங்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும், அதிலே நிலை நிற்க வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உங்களிடத்தில் இறங்கி வரும் வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு என்ன செய்யாங்க? போய்விடாதீங்க, எருசலேமில் தங்கியிருங்க, காத்திருங்க என்று சொல்லி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 120 பேர் கூடின ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மாளிகை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் முறியில் என்ன செய்தது? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அதே போல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அசதியாகிறாத என்ன செய்? சிந்தித்துக் கொண்டு
நிலைத்திரு, சிந்தித்துக் கொண்டு நிலைத்திரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஓட்டத்தை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சீராக ஓட நாம் வேத வசனங்களை என்ன செய்யணும், வாக்குத்தத்தங்களை என்ன செய்யணும், சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும், அதிலே நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சில வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு நேராக கடந்து வரும் பொழுது அதை ஒருவேளை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கு. நம்முடைய சூழ்நிலை பாருங்க, பயங்கர கடன் பிரச்சனை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பயங்கர ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வேலை இழந்த நிலை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், மாத்திரமல்ல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பயங்கர பலகீனம், நோய் நொடிகள், பிரச்சனைகள் அநேகம் இருக்கிறது. அப்பதான் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேசத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், நீ கடன் வாங்க மாட்டாய். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறம் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ கடன் வாங்க மாட்டாய், நீயோ கடன் கொடுப்பவனாய் மாறுவாய். இப்படி எல்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்த வசனங்கள் வரும் பொழுது நம்ப முடியுமாங்க? நம்ப முடியாது. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மனதிற்குள் வைத்து சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் போய் போகாது. பாருங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மரியாள், இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் இடத்தில் கபிரியேல் தூதன் வந்து சொல்கிறார், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா தேவகுமாரன் என்று சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மரியாளுக்கு மிகுந்த சந்தோஷம் தான். ஆனால் என்ன செய்ய முடியல, இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஒரு சாட்சியாக கூட சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இதுவரை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யோசேப்போடு என்ன செய்யல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே திருமணமாகல, ஜஸ்ட் நியமிக்கப்பட்டிருக்கையில், யோசேப்பு என்கிறவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் என்ன செய்கிறார், கபிரியேல் தூதன் வந்து சொல்லுகிறார். அப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த வாக்குத்தத்தத்தை ஹல்லேலூயா சந்தோஷமாக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாலும் வெளியே சொல்வதற்கு முடியல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இது என்னமாய் போய் முடியுமோ? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வெளியே சொல்வதற்கு முடியல. ஏனென்றால் சூழ்நிலை சாதகமாக இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சூழ்நிலை சாதகமாக இல்லை. இது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு கப்பல், ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 2 பேர் திருமணமான ஒரு ஸ்திரீ இடத்தில் போய் சொல்லி இருப்பார்கள் என்றால், அந்த கபிரியேல் தூதன் சொல்லி இருப்பார் என்றால், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சபையிலே ஓடி போய் சாட்சி சொல்ல முடியும். ஆனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த மரியாளுக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யாரிடத்திலும் சொல்ல வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்ப கூட முடியல. அந்த மாதிரி இருந்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னொன்று கூட பாருங்க, சகரியா எலிசபெத் ஜீவிதத்துல எலிசபெத் 2 பேரும் வயது முதிர்ந்தவர்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எலிசபெத்திற்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். யோவான் ஸ்நாபக யோகனான் என்ன செய்கிறார்கள், யோவான் வந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சகரியா எலிசபெத் தம்பதிக்கு பிறக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 5 மாதம் வெளிப்படாதிருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் கிடைத்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனுடைய அனுபவம், அது வாக்குத்தத்தத்தை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலையும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கடந்து வருகிறது. 5 மாதம் அளவு. இது என்னமாய் போய் முடியுமோ? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வயது சென்றவர்கள், கர்ப்பம் செத்து போயிற்று. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு ஏதாவது நோய் நொடிகள் என்று நினைக்க போகிறார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் காலம் ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரோடும் கூட சந்தோஷிக்கக்கூடிய ஒரு நாள் வருங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த நாள் நாம் சந்தோஷிக்க முடியும். இந்த நாள் வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய சூழ்நிலைகள் இல்லை. ஒரு நாள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்மோடு கூட நம்முடைய பந்து ஜனமும் அயலகத்தாரும் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால், எஸ், God will bless me, God will bless my family. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். whatever situation you are facing, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எந்த சிச்சுவேஷன்ல நீங்க கடந்து சென்று போலாம், gone through whatever situation, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை அவ்வளவு எளிதாக அசதியாக எடுக்காதீங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவ்வளவு விலை மதிப்பு கொடுத்து பாதுகாத்து வைத்து சிந்தித்துக் கொண்டிருங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு நாள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த சகரியா எலிசபெத் வாழ்க்கையில் செய்தது போல ஒரு நாள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாரோடும் கூட களிகூர செய்வார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன் மரியாளுடைய வாழ்க்கையில் பாருங்க, இதோ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உலகம் முழுமைக்கும் ஒரு சந்தோஷ நற்செய்தி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று ஒரு பெரிய நற்செய்தி, ஒரு மிகுந்த சந்தோஷம் கொடுக்கிற ஒரு நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எவ்வளவு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா வெளிப்படாதிருந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அநேக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடுகளை சகித்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கபிரியேல் தூதன் யோசேப்போடு கூட பேசி, நீ சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே என்று சொல்லி எவ்வளவு காரியங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை கேட்கும் பொழுது சூழ்நிலைகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அசாதாரணமாக இருக்கலாம். ஆனா என்ன செய்யுங்க, சந்தோஷத்துடன்
வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சிந்தித்துக் கொண்டிருக்க நம்ம தவறக்கூடாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மரியாளோ சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மரியாளோ சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்று அங்கே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம பார்க்கிறோம். இங்கு மாத்திரமல்ல, ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மரியாளோ தன் இருதயத்தில் வைத்தாள், சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஹல்லேலூயா வசனங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்மிடத்தில் அது செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு நாள் வரும், ஆண்டவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்மையும் நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் சேர்த்து சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ சிந்திக்காமல் விட்டுவிடக்கூடாது. இந்த நிலம் செய்த தவறு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வந்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை நிலைநிறுத்த முடியாமல், சிந்திக்க முடியாமல் அது அப்படி என்ன செய்கிறது, போய்விட்டது. அப்போ நிலைநிறுத்தி நாம் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நிலைநிறுத்தி நாம் சிந்திக்க வேண்டும். மூன்றாவது நிலம் செய்த தவறு பாருங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மூன்றாவது நிலம் செய்த தவறு என்ன? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் முள்ளுகள் உள்ள நிலம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கவலை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நெருக்கம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நெருக்கம் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் அதையே நினைத்துக் கொண்டு மற்றவர்களிடத்தில் பேசாம, சிரிக்காம, ஹல்லேலூயா சரியாக ஜெபிக்க முடியாம, சரியாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வேதத்தை வாசிக்க முடியாம, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தங்களையே தாங்கள் கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுதான் முள்ளுகளுக்குள்ள அந்த நிலத்தை குறித்து, அந்த நிலத்தின் அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தெரியப்படுத்துங்கள் என்று, ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தெரியப்படுத்துங்கள் என்று. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கூட சொல்லுவார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்கள் கவலைப்படுவதனால் ஒரு முழத்தை கூட உங்களால் நீட்ட முடியுமா என்று. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. எப்போதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்பா கிட்ட அழுகிறவர்களாக காணப்படக்கூடாது. அழுகிற காரியத்திற்கு நாம் அழுக வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் காரியத்திற்காக, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சரியான காரியத்திற்காக நாம் அழுகிறோம் என்றால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்ன செய்வார், நம்முடைய கண்ணீர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தரையில் வீழாதபடிக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தாங்கி பிடிக்கும். நம் பரலோகத்தில் இருந்து தூதர்களை அனுப்பி நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சொர்க்கம் பரலோகம் விட்டு இறங்கி அவர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய காரியங்களுக்காக அவர் செயல்படுவார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு வீட்டில் 2 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் ஒரு அப்பாவுக்கு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை மூத்தவள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கல்யாணம். எப்பொழுதும் மூத்தவள் என்ன செய்வார், எப்பவும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அழுது கொண்டே அழுமூஞ்சியாவே இருப்பார்கள். எதற்கெடுத்தாலும் அழுவாள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 2 பேருக்கு திருமணமாகி அனுப்பப்படுகிறார்கள். இளையவள் ரொம்ப தைரியமானவள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மூத்தவள் கல்யாணம் பண்ணி கொடுத்த, திருமணம் பண்ணி கொடுத்த வீட்டிலிருந்து ஒரு ஃபோன் கால் வருகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த அப்பா என்ன செய்வார், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பெருசா எடுத்துக்கொள்ளாமல் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நார்மலா விட்டுருவார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். விட்டுட்டார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப கேட்டாங்க, அவருக்கு தெரியும் எப்பவுமே எதுக்கு எடுத்தாலும் அழுவா, அங்கேயும் போய் ஏதாவது அழுதுருப்பா என்று. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் 2வது மகள் இருக்கிறாளே, ரொம்ப தைரியமானவள். அவளுக்கும் திருமணமாகி போய்விட்டாள். ஒரு நாள் இரவு போன் கால் வருகிறது. அழுது கொண்டே ஒரு சிறிய சத்தம். தன்னுடைய இளைய மகள் அந்த கணத்திலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் டாக்ஸி பிடிச்சு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 1 hour 2 hours முன்னாடி தூரத்தில் இருக்கிற அந்த மகளுடைய வீட்டிற்கு அந்த தகப்பனார் செல்கிறார். ஏனென்றால் என்னுடைய மகள் எல்லா விஷயத்திற்கும் அழ மாட்டாள், ஏதோ சீரியஸான விஷயம் இருக்கிறது என்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பாவிற்கு புரிந்திருக்கிறது. அதே போல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் நாம் எப்பொழுதும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அழுது கொண்டே இருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதித்துக் கொண்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க அவர் போதுமானவர் என்று விசுவசித்துக் கொண்டு ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவருக்கு தெரியப்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் மீது விசுவசித்து நம் வாழ்க்கையை முன்போட்டு செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அழுகிறதற்கு நாட்கள் வரும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உத்திரவங்கள் அதிகமாகும், பிரச்சனைகள் அதிகமாகும். கர்த்தர் நம்மை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சோதனைக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படியே சோதனையில் அப்படியே விட்டு விட மாட்டார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அன்றைக்கு நீங்க அழுவீங்க பாருங்க, ஆண்டவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பரலோகத்தில் இறங்கி வந்து உங்களுடைய கண்ணீர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உங்களுடைய கண்ணீர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கீழே தரையில் விழுவதற்கு முன்பதாகவே துடைக்கிறதற்கு அவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பரலோகம் விட்டு இறங்கி வருவார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நெகேமியாவை பாருங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உன்னுடைய முகம், ராஜா கேட்கிறார், உன்னுடைய முகம் இதற்கு முன்பதாக இப்படி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கவலைக்கிடமாக நான் பார்த்ததே இல்லையே என்று
ஹalleluya ஸ்தோத்திரம். என்ன சம்பவித்தது? நெகேமியா அந்த காரியத்தை குறித்து ராஜாவுக்கு சொல்லும் பொழுது நிரூபம் எழுதி கொடுக்கப்படுகிறது, தேவையான ஜாமான்கள் கொடுக்கப்படுகிறது. ஹalleluya ஸ்தோத்திரம். எருசலேமுக்கு அனுப்பப்படுகிறார் அலங்கத்தை கட்டுவதற்கு. ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya கர்த்தர் செய்கிற ஹalleluya ஸ்தோத்திரம் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பாருங்க. ஹalleluya ஸ்தோத்திரம். இந்த 3 நிலம் செய்த தவறுகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஹalleluya ஸ்தோத்திரம். அப்படி செய்யாமல் அந்த விதைகளை, வேத வசனமாகிய விதைகளை நாம் பாதுகாத்து சிந்தித்துக் கொண்டு கவலைகள் எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்குள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிவித்து அவருக்குள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 30, 60, 100 மேனியாக பலன் கொடுக்க முடியும். இந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த அனுபவத்தில் இருக்கிற வேறில்லாத அனுபவம், அல்ல வேறு இறங்க முடியாத அனுபவம், கற்பாறையுள்ள அனுபவம், வழியருகே உள்ள அனுபவம், முள்ளுகளோட அனுபவம் இருக்கிற நிலங்கள் எல்லாம் என்ன செய்யும்? அப்படிப்பட்ட நிலங்களாகிய நாம் என்னமாக மாறுவோம்? நல்ல நிலங்களாக மாற முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த 3 நிலங்களும் செய்த தவறை நாம் செய்யாதபடிக்கு நல்ல நிலமாக மாறுவதற்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 30, 60, 100 மேனி பலம் கொடுப்பதற்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்மிடத்தில் வருகிற விதைகளை பாதுகாப்போம், சிந்தித்துக் கொண்டிருப்போம். கவலைகளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உதறி தள்ளிவிட்டு இயேசுவோடு கூட சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாத தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால் நிச்சயமாகவே அவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அதை நினைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதை நினைத்து சிந்தித்துக் கொண்டிருங்கள், அதை உங்களுடைய இருதயத்தில் நிலைநிறுத்துங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கவலைகளை நீங்கள் தூக்கி எறிந்து விடுங்கள். கர்த்தர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். God bless you all.